வணக்கம் அண்ணா. நான் ஜேஆர் 80 யூடியூப் சேனல். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்களா? இப்பதான் நான் உங்களோட அந்த டெக் பாஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பா நீங்க வந்துட்டு இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டீங்க. எதுக்கு நம்ம ஏன்னா நம்ம என்னதான் சொன்னாலுமே மக்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு புரிதல் இருக்காது இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர்னா என்ன, இதுனா ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகுது அப்படின்றதே அவங்களுக்கு புரியாது. அதனால நீங்க இதை இக்னோர் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சேன். பட் ஆனால் உங்களோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னா, ரொம்ப தெளிவா எல்லா இடத்துலையுமே ரொம்ப தெளிவா இருந்தது. ஆனாலுமே இன்னுமே மக்களுக்கு வந்து புரியாது. அவங்களுக்கு வந்துட்டு அந்த நம்பிக்கை இருக்காது. இது எப்படி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது இருக்காது. இது வந்துட்டு இன்னும் ஒரு மாதிரி கூட பண்ணலாம். என்னன்னா, உங்களால பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர் வந்துட்டு பட கிரியேட்டர்ஸான பெனிஃபிட் ஆன நிறைய பேர் வந்துட்டு நாங்க இவங்களால பெனிஃபிட் ஆனோம் அப்படின்னு சொன்னா உங்களை பத்தி இன்னும் ட்ரஸ்ட் ஃபேக்டர் இன்னும் ஜாஸ்தி ஆகும் நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்க என்கிட்ட ₹1 கூட வாங்கினதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நான் சேனல் ஆரம்பிக்கும் போது இருந்தே ஆரம்பத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இமெயில் ப்ரொமோஷன் மெயில்னு வந்தது. அதெல்லாம் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். தம்பி இதெல்லாம் ப்ரொமோஷன் மெயிலே கிடையாது, இதெல்லாம் ஸ்கேம், தொட்டேன்னா வந்துட்டு சேனல் ஹேக் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் இது பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முருகேஷன் பிரதர்ட்ட கூட சில கேஜெட்ஸ் வாங்கும்போது சஜஷன் கேட்டிருக்கேன். அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபேஸ்புக்ல நம்ம சேனல் போடணும் அப்படின்னு சொல்லும்போது என்னோட வீடியோஸ் எல்லாம் ஃபேஸ்புக் சேனல்ல போட்டு நீங்க மாடரேட்டரா ரன் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி அதுக்கெல்லாம் எந்த அமௌண்ட்டும் வாங்கல. இப்போ ரீசெண்டா என்னோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆச்சு. அந்த டைம்ல நீங்க வந்துட்டு சேனலை ரிவ்யூ பண்ணிட்டு எனக்கு சில கைட் பண்ணீங்க. ஜஸ்ட் ஓவரலா சொல்றேன், நீங்க சொல்லுங்க, எப்பனாலும் நான் வரணும்னாலும் வரேன். வேற ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்கண்ணா. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்னா. நீங்க வந்துட்டு மணி மைண்டட் இல்ல. எப்ப கேட்டாலும் எப்படி ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தெரியணும் எல்லாருக்கும். அதுக்காக சொல்றேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லைண்ணா.